ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரஞ்சன் பேசுகிறேன். என்னடா அவன் புதுசாக ஒரு இடத்துல இருந்து பேசுகிறான்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. நான் இடத்த பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு கிச்சன் தான். ஏன்டா அவன் கிச்சன் வந்து பேசுகிறேன் நிறைய பேர் டவுட் வரும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எந்த நேரம் உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கியடா, வரது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுது, டிஃப்ரெண்ட்டாக பண்ண நிறைய பேர் சொல்லிட்டு தான் நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு சில ஞாபகம் வந்துச்சு. நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம். ஒரு சின்னதாக வீலாக் மாதிரி போடலாம். வீலாக்னா ஊர் சுற்றி அங்கே போகிற கதைலாம் கிடையாதுங்க. எனக்கு என்ன தெரியுதோ, என்ன விஷயங்கள்லாம் பண்ண பிடிக்குதோ, என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. என்னடா தம்பி சாப்பாடுலாம் செய்வியா, நிறைய பேர் டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் வந்து நான் செய்ய போறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு கீ ரைஸ், நெய் சாதம் வந்து எப்படி செய்ய போறதுன்னு. ஸோ ஸ்டார்டிங்னால நம்ம ஒரு சிம்பிளான ஃபுட்டை ஆரம்பிப்போம். இந்த கீ ரைஸ் வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் செய்யவும் தெரியும். பட் ஒரு தனியாக ஒரு பையன் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பையன் தனியாக எப்படி செய்வான், சாப்பாடு எப்படி இருக்கும் யாரும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பையன் வந்து தனியாக இருக்கிறப்ப இந்த கீ ரைஸ் வந்து எப்படி செய்வான், எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நெய் சாதத்துக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவை நெய்யுங்க. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். ஸோ என்கிட்ட வந்து கீ இருக்குது, நெய் இருக்குது. ஸோ கீ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அடுத்தது போட வேண்டியது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா வந்து ஒரு 3-4 பச்சை மிளகா. என்கிட்ட சின்ன பச்சை மிளகா தான் இருக்குது. இது ரொம்பவே காரமாக இருக்கும். அதில் நான் போகிறது பார்த்தீங்கன்னா 3-4 கீரி போட போகிறேன். இப்போ ஏன்னா பச்சை மிளகா வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பச்சை மிளகா வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து கீரி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் இது மாதிரி இதை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா நெய் போட்டிருக்கோம், மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகுங்க. ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுப்போம். அதாவது வந்து இந்த கோல்டன் ப்ரௌனையும் தாண்டி நல்லா இந்த வெங்காயம் தீஞ்சி போகிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தீஞ்சி போகிற மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா ஆகணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். யூஸ்வலி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட வேறு எதுவுமே இல்லை, வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, வெங்காயம் மட்டும் தான் இருக்குது, ப்ளஸ் நெய் இருக்குன்னா அழகாக நம்ம நெய் சாதம் பண்ணலாம். நெய் சாதம் பண்ணி நிறைய விஷயத்துக்கு நம்ம சாப்பிடலாம். வெறுமே நெய் சாதம் சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி சாப்பிடலாம், இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அது மாதிரி சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ப்ரௌன் ஆகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எல்லா ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகுது. இந்த ப்ரௌனர் இந்த டைமில் வந்து லைட்டாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஐ வச்சா டக்குன்னு தீஞ்சு போயிடும். ரொம்ப தெரியுதா? இது மாதிரி வெங்காயம் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரைஸ் வந்து நான் வந்து ஏன்னா எனக்குன்றனால ஒரு டம்ளர் ரைஸ் மட்டும் இருக்குது, ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டம்ளர் ரைஸை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம் கம்ப்ளீட்டாக. எல்லா ரைஸும் போட்டாச்சு. இதில் வந்து அடுத்து நான் போட வேண்டியது உப்பு மட்டும் தான் போடணும். மற்றபடி வேறு மசாலா எதுவும் போட வேணாம். நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ வந்து இந்த ரைஸ்க்கு வந்து நீ குக்கரில் வைப்பீங்களா தண்ணி, அதே அளவு தண்ணி தான். ஒரு 10% 20% கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி கலரே பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் ப்ரௌனாக மாதிரி இருக்கும் தண்ணி கலர். ஏன்னா நம்ம ஆனியன் லைட்டாக தீச்சிருக்கோம்ல, அதனால் ப்ரௌனாக மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதுதான் உண்மையாக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ரைஸும் போட்டாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல் தானா. நம்ம இதை ஒரு மூடியால் மூடி வச்சிடும். மூடி வைக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் கேப் விடுங்க. ஃபுல்லாக மூட வேணாம், லைட்டாக இது மாதிரி கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு மூடி வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. A few moments later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு. பயங்கரமாக வாசனை அடிக்குதுங்க, செம்மையாக வந்திருக்குங்க. இந்த சாதம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஒயிட்டில் இருக்காது, லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். நம்ம ஆனியன் போட்ட அந்த டேஸ்ட்னால லைட்டாக ப்ரௌனாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ அப்படியே ப்ரௌனிஷாக இருக்குது, தெரியுதா? நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் தட்டில். இங்கே பாருங்கள் சாதம், கீ ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. இந்த கீ ரைஸ் வந்து நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை எதுக்காக தொட்டு சாப்பிட்டாலும் ஓகே. இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணனால இப்போ நான் வந்து என்னோட ஃபிஷ் ஃப்ரை கூட இந்த இதை வந்து சாப்பிட போகிறேன். ஐ திங்க் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு கீ ரைஸோ இல்லை இந்த ரைஸ் கூட வந்து நீங்கள் என்னென்ன தொட்டு சாப்பிட்லாம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சிக்கன் 65 இல்லை கிரேவி இருந்தால் கூட கிரேவி மாதிரி பசஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கவே எம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீ ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி செஞ்சு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபன்னியான வீடியோஸ் தான் வந்து ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே, அது மாதிரி சண்டே ஃபண்டே மாதிரி நம்ம கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ.